இன்னைக்கு என்னடி அமைதியாவே இருக்க? எப்ப பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப. இல்லடி, அது வெயில்ல டிராவல் பண்ணிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நீ ஏன்டா சூர் அமைதியா இருக்க? அது ஒன்றும் இல்லை மகிமா, வெயிலில் ரொம்ப நேரம் பைக் ஓட்டி வந்தேனா, அதான் கேர் ஆகி கிருன்னு ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஹே, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. என்னடி? சூர் எப்பயுமே என்ன செல்லமா அம்முன்னு தான் கூப்பிடுவான். இன்னைக்கு என்னன்னா புதுசா மகிமாலாம் கூப்பிடுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, செல்லம்மா கூப்பிடுறது கூட என்ன கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டுருக்கேடா. அது ஒன்றும் இல்லை மகிமா, இதுக்கப்புறம் அம்மனே கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வேற இருக்காங்களா, சரி அதான் அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாங்கன்னு நினச்சி கூப்பிடல, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ ப்ரோ அப்படியே கூப்பிடுங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டை மட்டும் ஹர்ட் பண்ணாதீங்க ப்ரோ. என்னாச்சு சூர்? அது ஒன்றும் இல்லை, அது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி கூப்பிட்டா எவ்வளோ பெயினாக இருக்குன்றத ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஆனா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்றேன்னு தானே கூப்பிடுறேன். ப்ரோக்கு வேற ஏதோ ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு, விட. ஆமா நிக்கிலா, இவனோட எக்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். ஓ, வேற என்னெல்லாம் பண்ணாலாம் இவர் எக்ஸ்? அவ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாளாம். சரியான டாக்ஸிக் பர்சன். அவ பிரேக்கப் பண்ணிட்டு போனப்ப கூட இவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போயிருக்கான். ஆனா அவ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கரிசனமே இல்லாம கல்லஞ்ச கரியா இருந்திருக்கா. சுரேந்தர், டேய் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ப்ளீஸ்டா, நான் இனிமே சண்டை போடாம இருக்கேன். சொல்றது கேளு. ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடா ப்ளீஸ். சொல்றது கேளு நிக்கிலா, சொல்றது கேட்கவே மாட்டியா? படி. டேய், நீ ஏன்டி சிரிக்கிற? இல்ல, இந்த காலத்துல கூட பசங்களாம் பொண்ணுங்க பின்னாடி போய் கெஞ்சுறாங்களா அப்படின்னு நினைச்சா சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சொல்ற அப்படிதான். ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நிக்கிலா கூட ஒரு கேவலமான பாஸ்ட் இருந்துச்சு. கேவலமான பாஸ்டா? அப்படி என்ன பாஸ்ட்? அவ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. சரி. ஆனா அவன் இவளை தவிர எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்கான். அச்சச்சோ, அவ்வளவு கேவலமான பையனா? சரியான பிளே பாய் போலடா அவன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திரும்ப திரும்பிட்டேன்னு வெக்கமே இல்லாம கெஞ்சிட்டு இருந்திருக்கான். இப்போ அந்த பையன் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த பொண்ணுகிட்ட சாரி கேக்குறான் அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு அவன் எவ்வளவு லவ் பண்ணிருப்பான்? அது எப்படிடா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது சரி, நீ பொண்ணு தானே. நல்ல வேலைப்பா, எனக்கு அந்த மாதிரி எந்த பாஸ்ட் லைஃபும் இல்ல. ஸ்ட்ரைட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரே லவ் தான். சரிடி, நான் அப்படியே கிளம்புறேன். ஏண்டி? வீட்ல கொஞ்சம் வேலை, அம்மாவை அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ சரி, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாய் ப்ரோ. அதே திமிரு. ஹலோ. ஹலோ. மகிமா. நான் மகிமாவோட ஃபியான்சி தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? டேய் எருமை, நான் நிக்கிலா பேசுறேன். மணி 10 இந்த நேரத்துல மகிமா போன் வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவ குளிக்க போயிருக்கா. நாங்க இந்த கேண்டில் லைட் டின்னர் போலாம்னு பிளான் பண்ணோமா, அதான் நான் இங்க இருக்கேன். ஓ, அப்படிதான். சரி, போன்ல தான் என் பேர் வந்திருக்கும்ல, அப்புறம் என்ன யாரு மகிமா ஃபியான்சே? என்ன வெறுப்பேத்துறியா? சிச்சி இல்ல, அவன் பேரை பெஸ்டின்னு சேவ் பண்ணிருக்கா, அதனால தான் எனக்கு தெரியல. சரி ஓகே. சரி, கேண்டில் லைட் டின்னருக்கு எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அது கிண்டில அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கதான் போறோம். நாம போனா அதே ரெஸ்டாரண்ட்க்கா கூட்டிட்டு போவேன்? வஸ்டடா. புக் பண்ணதாவ, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி ஓகே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? லூசாடி நீ, அதான் சொன்ன நீ இப்பதான் சாப்பிட போறோம். ஆமால, சரி ஓகே. மகிமா வந்துட்டா. யார் கிட்டடா பேசிட்டு இருக்க? அதான் நீ உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாளே, அவ கால் பண்ணி எங்கன்னு கேட்டா, அதான் நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி போனை வெடின்னு வச்சிட்டேன். ப்ரோ, நான் இன்னும் லைன்ல தான் இருக்கேன். லைன்ல தான் இருக்காங்களா? நான் சும்மா சொன்னேன், நீ போய் பேசு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பை. சொல்லுடி, என்ன கால் பண்ணிருக்க? நீ தானடி கால் பண்ண சொன்ன? ஆமால, மறந்தே போயிட்டேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்னாச்சு? நாளைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம எப்பயும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு. ஏதோ உளறி விஷயம்னா? விஷயம் என்ன விஷயம்டி?
நீ நேர்ல வா, நான் சொல்றேன். வெளியே கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு. பை டி. ஐயோ